ஹாய், வெல்கம் டு ஜாக்டெக் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, லிங்க்டினும் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்ந்து ஒரு 12 ப்ரொஃபஷனல் கோர்ஸை வித் சர்டிஃபிகேட்ஸோட ஃப்ரீயா ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் அது மட்டும் இருந்தால் போதும். அந்த 12 கோர்ஸஸை பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லேயே அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்க அதுக்கு ஃபைனலாக ஒரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்கு மேலே நீங்க அந்த மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்க லிங்க்டின்லயோ நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலியமாகவும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இது மெயினாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பாஸ்ட் அவுட் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஜாப் சீக் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 12 கோர்ஸஸுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ல இருந்து இந்த 12 கோர்ஸுமே இப்போ கரண்டா இண்டஸ்ட்ரி டிமாண்ட்ல இருக்கிற கோர்ஸஸை கொடுக்கறதா அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது, இந்த கோர்ஸை எப்படி சர்டிஃபிகேட்ஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லிங்க்டினும் மைக்ரோசாஃப்ட்டும் டீம் அப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ற மாதிரி ஃப்ரீ கோர்சஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 12 ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. இது எப்போ வரைக்கும் வேலிடிட்டின்னு பாத்தீங்கன்னா 2025 வரைக்கும் இந்த ஒரு ஃபெசிலிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வராங்க. ஸோ 2025க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல சேஞ்சஸ் வரலாம். மேபி பிரீமியம் வெர்ஷன் லிங்க்டின் யூஸ் பண்றவங்க மட்டும் யூஸ் பண்ற மாதிரி வரலாம். ஸோ ஆனா இப்போ இருக்கிற கோர்ஸ் பாத்தீங்கன்னா 2025 வரைக்கும் ஒரு ஃப்ரீ வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஃப்ரீ வெர்ஷன்ல லிங்க்டின் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூட நீங்க இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி ஆன்லைன்ல நீங்க அதுக்கான அசஸ்மெண்ட் வைப்பாங்க, எக்ஸாமினேஷன் வைப்பாங்க ஆன்லைன்லயே. அது குவிஸ் ஆர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்டின்ல இருந்து சர்டிஃபிகேட்ஸ் வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க 2025 இயர் எண்ட் முடிகிற வரைக்கும் இந்த ஃபெசிலிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல 12 ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூ ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இப்போ ஏஐங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதுலயும் ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ரொம்ப டிமாண்டா இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்க, கேரியர் எசென்சியல் இன் ஜெனரேட்டிவ் ஏஐ, ப்ரொடக்டிவ் வித் ஏஐ, அது மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி அதுக்கடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கோர்சஸ் இருக்கு. தென் எக்ஸ்ப்ளோர் இன் டிமாண்ட் ரோல்ஸ் அண்ட் ஸ்கில் and the skills you will need to succeed in them. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன உங்களுக்கு தேவைப்படுது, இப்போ இண்டஸ்ட்ரியில என்ன தேவையோ அந்த மாதிரி ரிலவெண்டான கோர்சஸ் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல நீங்க எந்த கோர்ஸ் நீங்க விருப்பப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாத்தீங்கன்னா இந்த ஏஐல ஜெனரேட்டிவ் ஏங்கிற ஹெட்டிங்ல ஒரு 2 கோர்ஸ் இருக்குங்க. ஸோ இதுல கேரியர் எசென்சியல் இன் ஜெனரேட்டிவ் ஏங்கிற கோர்ஸை நான் கிளிக் பண்றேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே புதுசா ஒரு வெப் பேஜ் ஓபன் ஆகும். ஸோ அந்த கோர்ஸ்க்கான வெப் பேஜ், தட் இஸ் கேரியர் எசென்சியல் இன் ஜெனரேட்டிவ் ஏஐ பை மைக்ரோசாஃப்ட் அண்ட் லிங்க்டின். ஸோ இதில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கான அந்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல வர நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டே போகலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு நான் கொடுக்குறேன். ஸோ அது கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா அதுக்கான கண்டென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல dull, dangerous and difficult tasks from humanity's shoulders, so then we can simply focus on the very essence of our work. ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க எல்லாம் முடிச்சுட்டு கோர்சஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கொஸ்டின்ஸ் அதுக்கு செலக்ட் ஆன்சரை செலக்ட் பண்ற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அதுல நீங்க ஃபைனலா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற மார்க்கு மேல நீங்க அந்த எலிஜிபிலிட்டி மார்க் மேல நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸை பாத்தீங்கன்னா உங்க லிங்க்டின் பேஜ்லயே நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொசீஜர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஜாக்டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.